கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஏசாயா 40:5. கர்த்தரின் மகிமை மறைக்கப்பட்ட ஒன்று அல்ல. அது வெளிப்படையாக நமக்கு செயல்படும் நாள் அதிசீக்கிரம் வரப்போகிறது. ஒரு நாள் மனிதர் அனைவரும் தேவனின் மகிமையை ஒன்றாக காண்பார்கள். வனாந்தரத்தில் கூப்பிடும் சத்தம் என்பது தேவனுக்கான நம் வழியை உண்டு பண்ண நம்மை அழைக்கும் சத்தம். அது மனந்திரும்பும் அழைப்பு, இதயத்தை சுத்தப்படுத்தும் அழைப்பு. கர்த்தர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். அவரின் வார்த்தை பொய்யாகாது. ஆகையால் நம் வாழ்க்கையை தயார் செய்ய வேண்டும், அவரின் மகிமையை காணும் நாளுக்காக. தேவன் வருகிறார். அவரின் மகிமையை எல்லாரும் காண்போம். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். ஆமேன்.